வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற வீடியோ உடனுக்குடனே பார்க்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு கிரேவி செய்ய போகிறோம். இது வெறும் சப்பாத்திக்கு மட்டும் இல்லாமல் இட்லி, தோசை, சாதத்தில் கூட நம்ம பசைஞ்சு சாப்பிடலாம். வாங்க மீல் மேக்கர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துகிட்டு தண்ணி நல்லா கொதிக்கிற அளவுக்கு கொதிக்க வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மீல் மேக்கர் நான் குட்டி குட்டியாக இருக்கிறத எடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கிறத எடுத்து நான் இந்த மீல் மேக்கரை இந்த சுடு தண்ணியில் போட்டுடுறேன். ஒரு 15 நிமிஷத்துக்கு இந்த சுடு தண்ணியிலே மீல் மேக்கர் இருக்கட்டும். 15 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் தண்ணியை வடிச்சிடுறேன். தண்ணியை வடிச்சிட்டு இப்போது மீல் மேக்கரை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நல்லா எப்படி பிழியணும். ஒரு 2 முறையாவது நம்ம பிழிஞ்சு எடுத்தால் தான் அதில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வரும். தண்ணியெல்லாம் இல்லாமல் ஒரு முறை நல்லா ஃபுல்லாக மீல் மேக்கரை பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இன்னொரு முறையும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஏன்னா தண்ணி இன்னமும் இருக்கிறதில்ல பாருங்கள், இன்னமும் தண்ணி வருது. 2 முறை நம்ம பிழிஞ்சு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் தேங்காய் துருவி எடுத்திருக்கேன். கொஞ்சம் புதினா எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துடுறேன். சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மிக்சியில் போட்டு இது எல்லாத்தையும் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். தேங்காவை நல்லா நைஸாக அரைச்சதுக்கப்புறமா அது கூடவே 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து அரைச்சிக்கிறேன். கூடவே 2 வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறேன். ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா 2 லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சம் சீரகம் எடுத்துருக்கேன். இது 3ஐயும் சேர்த்துடுறேன். ஸ்டவ்வை குறைச்சி வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு எண்ணெயில் நல்லா வதக்கினதுக்கப்புறமா மிக்சியில் நம்ம தேங்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு அரைச்சி அந்த பேஸ்ட்டை இப்போ நான் போட்டுடுறேன். போட்டிருக்கிற பேஸ்ட்டோட பச்சை மணமெல்லாம் நல்லா போகணும். அந்தளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். நல்லா ஒரு 7 நிமிஷத்துக்கு நான் நல்லா வதக்கிட்டேன். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். வெறும் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன், கரம் மசாலா, உப்பு தேவையான அளவுக்கு. இது கூடவே இப்போது எடுத்து வச்சுருக்கிற மீல் மேக்கரை சேர்த்துடுறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம கிரேவி தான் செய்ய போகிறோம். சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்ற மாதிரி செய்யணும். அதனால் கிரேவி ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நல்லா தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ராவே வச்சுருக்கேன். இப்போ தான் எல்லா மசாலாவும் போட்டிருக்கிறதுனால நல்லா கொதித்து அந்த மசாலாவோட பச்சை மணமும் நல்லா போகணும். கொஞ்ச நேரம் குக் பண்ணோம்னா நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துடும் கிரேவி. நல்லா குக் ஆகிடுச்சு கிரேவி. இப்போ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கொத்தமல்லியை போட்டுடுறேன். கொத்தமல்லியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ரொம்பவே சிம்பிளாக, பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிடும்போது இது ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். அதே சமயம் இட்லி, தோசைக்கும் நம்ம சாப்பிடலாம். சாதத்தோடையும் நம்ம மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். இது போல் நீங்களும் உங்களுடைய வீட்டில் மீல் மேக்கர் கிரேவி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.